ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியே சரணம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்கினிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கமும். நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடனை பற்றிய ஒரு பதிவாகும். கடன் பெற்றால் அதை அடைக்க முடியாத நிறைய அன்பர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடன் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரித்து பார்க்க முடியாத ஒரு உறவாகவே நம்ம சொல்லலாம். கடன் இல்லாத மனிதன் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம உண்மையாக சொல்லணும். இப்போ அந்த கடனை சொல்லக்கூடிய பாவகங்கள் 2, 6, 10. 2 என்பது குடும்பம், வாக்கு, தனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் இடத்துல தனத்தை குறிக்கிறதுனால இந்த குடும்பத்திற்கு தேவையான தனத்தை, இப்போ 2ஆம் இடம் கேட்டால் குடும்பத்திற்கு தேவையான தனம், பொருளாதாரம் இழப்பு ஏற்படும். 6ஆம் இடம் கேட்டால் இது வேலை ஸ்தானம், ருணரோக சத்ரு ஸ்தானம் சொல்லுவாங்க. ருணம், ரோகம், சத்ரு. ருணம் என்பது கடன் சொல்கிறோம், ரோகம் என்பது நோயை சொல்கிறது, சத்ரு என்பது எதிரியை சொல்கிறது. இப்போ இந்த ருணரோக சத்ரு, அப்போது 6ஆம் இடத்துக்கு இன்னொரு புதிய பாவகம் இருக்குது, பெயர் வேலை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 6ஆம் இடம் கெடணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். 10ஆம் இடம் இது பதவி ஸ்தானம் சொல்லுவாங்க, பதவி தொழில் ஸ்தானம். ஓகேங்களா? அப்போது 2, 6, 10ஆம் இடங்கள் கெட்டால் மட்டுமே ஒரு ஜாதகருக்கு கடன் ஏற்படும். இது அர்த்த திரேகோணம் அப்படின்னு நம்ம ஜோசியத்தில் சொல்கிறோம். இந்த தர்ம திரேகோணம் என்பது 1, 5, 9ஆம் பாவங்கள். இப்போது அர்த்த திரேகோணம் பலமாக இருக்க வேண்டும். அதே போல் தர்ம திரேகோணமும் பலமாக இருக்க வேண்டும். 3, 7, 11 இது காமத்திரேகோணம் என்று சொல்வார்கள். இதுதான் மனிதனை ஆட்டி படைக்கிறதுல நம்பர் 1 பாவகம். மனிதனை ஆட்டி படைக்கிறதுனா இந்த 3, 7, 11ஆம் பாவங்கள் தான் மனிதனை உலகத்தில் ஆட்டி வைக்கிறார். ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதவர் கண்ணா அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடலுக்கு இந்த 3, 7, 11ஆம் பாவகங்கள் நிச்சயமாக ஒத்து வரும். 4, 8, 12ஆம் பாவங்கள் இது மோட்சம் ஸ்தானம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3, 7, 11 காமஸ்தானங்கள், 4, 8, 12ஆம் இடங்கள் மோட்சஸ்தானங்கள். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த 12 பாவங்களும் எது எப்படி அதிமுக்கியமோ எல்லாருமே முக்கியம். எல்லா பாவகங்களும் ஒரு ஜாதகத்தில் முக்கியம். அப்போது நம்ம இந்த பதிவில் பார்க்கறது இந்த எல்லா பாவகமே அடிப்படையாக அது வர்றது. இந்த 12 பாவகம் அது தொடர்பு வர்றது. கடனில் இந்த 12 பாவகம் தொடர்பு வர்றது. அப்போது 2ஆம் இடம் கேட்டால் குடும்பத்திற்கு வரக்கூடிய தனம் குறையும். அப்போ ஜாதகர் என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதனையானது வெளியிலே செலவழிச்சிட்டு வீட்டுக்கு வராது. அப்போது அந்த குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடனை வீட்டு கடன் அடைக்கிறது அவர் வெளியிலேயே இந்த நிறைய பேர் இந்த மாத சம்பளம் வாங்குறவங்கலாம் பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களும் அதே போல் தனியார் துறையில் இருக்கிறவங்களும் அந்த கடன் கொடுக்குறவங்க அந்த இடத்துலையே போய் கேட்டில் நின்றுவோம். 1ஆம் தேதி ஆச்சுன்னா அங்கேயே சம்பளத்தை பிடிக்குவேன். அங்கேருந்து வந்தால் பால்கார் வழியிலே நிற்பார். அந்த பால்காரத்துக்கு பிடிங்கிடுவார். அதே போல் மளிகை ஸ்டோருக்கார் அண்ணாச்சி இந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டீங்களா எத்தாந்து கொடுக்கணும். அப்போ இது குடும்பத்துக்கு உண்டான கடன். அப்போ 2ஆம் இடம் கேட்டால் குடும்பத்திற்கு அந்த பணம் வராது, தான் சம்பாதிக்கும் பணம். 6ஆம் இடம் கேட்டால் அதாவது சம்பாதிப்பார், அந்த குடும்பத்துக்கு வராது. அந்த குடும்பத்தை அந்த பணம் சேராது. அதனால் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறாது. அப்போ 6ஆம் இடம் கெடக்கூடாது. 6ஆம் இடம் கெடணுமா? உங்களுக்கு எப்படி கெடணும்?
6ஆம் இடம் வாழ்த்துனா நீங்களாம் தைரியசாலி, நீங்கள் தான் வந்துட்டு வீராதி வீரன் சூராதி சூரன். அப்போ 6ஆம் இடம் வந்துட்டு வேலையை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த வேலை மூலமாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் 8, 9, 10ஆம் இடம். அதாவது 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 2ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 2ஆம் இடம் சரிங்களா. ஆகையினால அந்த 6ஆம் இடத்தின் பலம் பெற்றால் 6ஆம் இடம் பலம் பெற்றால் ஜாதகருக்கு கடனே இருக்காது. பலம் குறைந்தால் ஜாதகர் வந்துட்டு வேலை, அதாவது ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு துறையாக படியேறி வேலை கிடைக்காம அதன் மூலம் கடன் ஏற்படும். அதுதான் ருணரோக சத்துருஸ்தானம். அப்போது 6ஆம் இடம் வலுக்கணுமா வலுக்கக்கூடாதா நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அப்போ 6ஆம் இடம் ஒருவருக்கு கெடக்கூடாது என்பது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து 10ஆம் இடம் 6ஆம் இடம் வலுப்பெற்றால் தான் அவர் நல்லா வேலை செஞ்சார்னா வீட்டுக்கு தேவையான பாக்கியம், அதாவது தங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பார். அதே போல் வந்துட்டு தர்ம காரியங்களை செய்வார். நல்லா வந்துட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாவகம் 6ஆம் இடம். ஓகேங்களா. 6ஆம் இடம் வலுத்தால் தான் ஒருத்தர் குடும்பத்தில் சந்தோஷமாக மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ 10ஆம் இடம் வலுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு இந்த 2ஆம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம். 10க்கு இந்த 2ஆம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம். அப்போது எவ்வளவு முக்கியமான இந்த பாவகம், அதாவது 2, 5, 9. அப்போது அது கணக்கு போட்டிங்கன்னா இதுக்கு 5ஆம் இடமும் வந்துட்டு 6ஆம் இடமும் அதுக்கு 5ஆம் இடமும் அது வரும். அப்போது இது வந்து 5, 1, 5, 9 இது இருக்கும். அதனால தான் வந்து தொடர்ச்சி. இப்போ 10ஆம் இடம் வந்ததுன்னா இவங்க தான் வந்து 10ஆம் இடம் வலுத்துவங்க பல கோடிகளை சம்பாதிச்சு பல செல்வங்களை சம்பாதிச்சு ஊரில் கோயில் குளங்கள் பள்ளிக்கூடங்கள் தர்ம காரியங்களை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இந்த 10ஆம் இடம் கெட்டவர்கள் அதாவது என்னதான் பாடுபட்டு அரும்பாடுபட்டாலும் வீட்டுக்கு ஒரு 10 ரூபா கூட எடுத்துகிட்டு வர முடியாது. தங்களுடைய முன்னோர்களை பெருமைகளை இவர் காப்பாற்ற முடியாது. அதே போல் வந்து பிறரிடம் கையேந்தும் நிலை ஏற்படும் என்பது தான் வந்துட்டு இந்த 1, 5, 9 பாவகங்கள் கெட்டால் மட்டுமே ஒரு மனிதன் கடன் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த 1, 5, 9ஆம் இடங்கள் கெட்டுடுச்சு, அதனால் ஒரு மனிதன் கடன் வாங்குறார். அப்போது இது அடைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2, 6, 10ஆம் இடங்கள் கெட்டுடுச்சு, ஒரு மனிதன் கடன் வாங்குறான். அப்போ அந்த கடனை அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தர்ம திரைகோணத்தை பார்க்கணும். 1, 5, 9ஆம் இடங்கள் பலம் இழந்தால் அந்த கடனை அடைக்க முடியாது. பலம் பெற்றால் அந்த கடனை ஜாதகர் அடைத்து விடுவார். இப்போ 6, அதாவது 2, 6, 10ஆம் இடங்கள் பலம் குறைந்து 1, 5, 9ஆம் இடத்து அதிபதிகளும் பலம் குறைந்து 4, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் பலம் குறைந்தால் பலம் பெற்றால் அந்த உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் இதன் மூலிமா வந்துட்டு ஏதோ ஒரு உதவி செஞ்சு அதிலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அதை தலைமறைவுலாம் ஆக மாட்டாங்க. அதே போல் வந்துட்டு ஒரு விபத்துக்குள்ளோ ஒரு மார்க்கமும் ஏற்படாது. பலம் குறைந்தால் ஜாதகர் வந்துட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது 4, 8, 12ஆம் இடங்கள் பலம் குறைந்தால் ஜாதகர் வந்துட்டு தலைமறைவு வாழ்க்கையோ அல்லது அந்த கடன் மூலமாக வந்துட்டு அவமானத்தால் உயிரிழக்கும் நிலை ஏற்படும். அதே போல் வந்துட்டு இந்த 4, 8, 12ஆம் இடங்கள் பலமாக இருந்தால் உற்றார் உறவினர்கள் மூலம், அதே போல் வந்துட்டு இவருடைய குடும்ப உறவினர் இவருடைய மனைவி மூலயமா மனைவி குடும்பத்தார் மூலயமா உதவி பெற்று அந்த கடனை அடைப்பார் என்பது தான் வந்து உண்மை. அதே போல் வந்துட்டு இந்த 2, 6, 12, 2, 6, 10ஆம் இடங்கள் கெட 3, 7, 11ஆம் இடங்கள் பலம் இழந்தால் சமுதாயத்தில் பெரிய அவமானங்களை சந்திப்பாங்க. அதாவது பொது வாழ்க்கையில் பெருத்த அவமானங்களால் தன்னை மாய்த்து கொள்ளவோ அல்லது ஊரை விட்டு ஓடவோ ஒரு நிகழ்வை ஏற்படுத்திவிடும். இதுதான் வந்துட்டு இந்த ஆக மொத்தம் கடனை குறிக்கக்கூடிய பாவகங்கள் 2,
6 10ஆம் இடங்கள். இதனோடு வந்துட்டு ஜாதகர் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்வாரா என்பதை சொல்கிறது வந்துட்டு 4 8 12. அதே போல் வந்துட்டு ஊரில் அவமானப்படுவாரா சொல்கிறது 3 7 11. ஊரில் அவமானப்படுவாரா, உடன் பிறந்தவர்களோடும் உற்றார்களோட அக்கம் பக்கத்திலையும் ஜாதகர் அவமானப்படுவார், அந்த ஊரில் அவமானப்படுவாரா, ஊரை விட்டு ஓடுவாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவமானப்படுவாங்க. 3 7 11ஆம் இடங்கள் பலம் குறைய, அதை பலம் பெற்றுச்சுன்னா இந்த உற்றார் உறவுகளை அந்த இதில் வந்துட்டு உதவி செய்து அந்த உதவியிலிருந்து ஜாதகர் கடனில் மீறுவார். அப்போது வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய நிலைமை எது என்று கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் கெட்டுடுச்சா, 10ஆம் இடம் 6ஆம் இடம் கெட்டுடுச்சா, 10ஆம் இடம் கெட்டுடுச்சுன்னா ஜாதகர் கடனே வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறார், அவருக்கு தேவையான கடன் அவர் வாங்காமல் அவர் குடும்பத்தில் யாருக்கு அந்த பாவங்கள் நல்லா இருக்குதோ அவர் மூலயமா அந்த கடன் வாங்கினா அந்த கடனை அடைச்சிடலாம். ஆனால் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் கெட்டு லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து 9ஆம் இடத்து அதிபதியும் பலம் குறைய ஜாதகர் வாங்கிய கடனை அடைக்க முடியாது. அது வந்து 2 6 8ஆம் இடம் பலம் குறைந்து லக்னாதிபதியும் லக்னாதிபதி 1 5 9ஆம் அதிபதிகள் பலம் குறைந்து 4 8 12ஆம் இடத்து அதிபதிகள் பலம் குறைய ஜாதகர் தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய, அதாவது கோர்ட்டோ கேஸோ மூலியமோ ஜெயில் வாழ்க்கையோ அல்லது தலைமறைவு வாழ்க்கையோ அல்லது மாரகமோ ஏற்படும். பலம் பெற்றால் ஜாதகர் இந்த கடனை வந்துட்டு அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அல்லது தாய் மூலியமோ அல்லது தாயின் மனைவியின் வருமானம் மூலியமோ அல்லது மனைவியின் குடும்பத்தார் மூலமாக அந்த கடனை தீர்த்து வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ என்னென்னா ஒரு பாவகத்துக்கும் ஊரை விட்டு ஓடுவாங்களா, அந்த ஊர்லேயே இருப்பாங்களா, இல்லை இந்த கடன் எப்படி ஏற்படும். அப்போது 1 2 6 10ஆம் இடங்கள் ஒரு ஜாதகத்தில் ஜாதகர் கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் அந்த 1 5 9ஆம் அதிபதிகள் லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் அந்த 3 அதிபதிகளில் 2 அதிபதிகள் நன்றாக இருந்தால் கூட அந்த கடனை ஜாதகர் அழைத்து விடுவார். அல்லது 2 அதிபதிகள் நன்றாக கெட்டு ஒரு அதிபதி மட்டும் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து போராடி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் வந்துட்டு இந்த 3 அதிபதிகளுமே ஜாதகர் அந்த கடனை அடைக்க முடியாது. இதை தான் வந்துட்டு ஜோதிட ரீதியான உண்மையான தத்துவார்த்தம். ஓகேங்களா? இப்போது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த பாவகம் கெட வேண்டும், எந்த பாவகம் கெடக்கூடாதுன்னு. இது ஜோதிடர்களுக்கு புரியும். பொதுமக்களாகிய உங்களுக்கு கொஞ்சம் புரிதலிருந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இருந்தாலும் இந்த ஜோதிடர்களை இதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இது புரியும். என்ற போதிலும் உங்களுக்கு வந்துட்டு கடன் இருக்கிறது, கடன் வாங்குறப்போ ஜாதகமாக பார்த்துட்டு கடன் வாங்குவாங்க. அப்படிங்கப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, திடீர்னு வந்து ஒரு இடத்த வாங்குறீங்க, அந்த இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்கணும். இது மாதிரி நான் இடம் வாங்க போகிறேன், 10 ஒரு 5 லட்சத்தில் கடன் வாங்க போகிறேன், அந்த இடம் வாங்க போகிறேன், அது கடன் வாங்க போகிறேங்க, அந்த கடனை வாங்கினா இந்த கடத்தை அடைக்க முடியுமா, இல்லை அந்த கடனோடு சேர்த்து இந்த இடமும் போயிடுமா அப்படிலாம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் வந்து இடமாச்சே சரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு கடன் வாங்கிடலாம் சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. ஒரு தொழிலில் வந்து போகிறீங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க, தொழிலில் வந்து போயிருப்பீங்க. அந்த தொழிலுக்கு வந்துட்டு மூலாதாரம் பண்ணுறப்போ ஜோசியரை பார்க்கணும். அது வந்து நீங்கள் சில பேர் செய்ய மாட்டீங்க. அதனால் வந்துட்டு வந்ததை வந்து மனைவி நகையோ அல்லது பக்கத்தில் கடை வாங்கியோ இல்லை உற்றார் உறவினர்கள் கடை வாங்கியோ உடன் பிறந்த சகோதரியிடமோ கடை வாங்கியோ அந்த தொழிலில் முதலீடு பண்ணுவீங்க. அந்த முதலீடு பண்ணுறப்போ யாருக்கிட்டலாம் கடை வாங்கணுமா அப்படின்னா நீங்கள் யாரும் பார்க்க முடியும். எல்லாமே வந்துட்டு வருமுன் யாருமே வந்துட்டு வருமுன் காப்பது சிறப்பு என்பதை எல்லாருமே மறந்துடுவீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எல்லாமே நீங்கள் நல்லது நினச்சி செஞ்சுட்டு பிற்காலத்தில் வந்துட்டு அதன் மூலிமா வந்து பெரிய இழப்பீடு ஏற்படும் தான் ஜோதிடரை தேடி வருவீங்க. ஜோதிடர் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்துட்டு ஒரு பெரிய கடன் உங்களை வந்துட்டு நீங்கள் 500 ரூபா சம்பாதிக்கல, மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு 15,000 ரூபா அதாவது 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மினிமம் நீங்கள் 9,000 ரூபா கடன் வாங்கலாம், இல்லை 8,000 ரூபா கடன் வாங்கலாம். அதே வந்துட்டு இப்போ 10,000 ரூபா சம்பாதிச்சுட்டு நீங்கள் வந்து 15,000 ரூபா கடன் வாங்குறீங்க, இல்லை 10,000 ரூபா கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அது எப்படி உங்களுக்கு சாத்தியம் வரும்?
ஆகையினால உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றாற்போல, உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றாற்போல கடன் வாங்கணும். அந்த பொருளாதார நிலைக்கு இது வந்து நீங்கள் ஜோசியமே பார்க்காம வாங்கலாம். பொருளாதார நிலைக்கு உங்களுடைய வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்திற்கு நீங்கள் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியும், இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோசியரை பார்த்து ஆலோசனை பெற தேவையில்லை. அது மாறாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் 10,000 சம்பளம் வாங்குறீங்க, 15,000 கடன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோசியரை பார்த்து தான் ஆக வேண்டும். அப்போ அந்த ஜோசியர் அந்த அந்த பாவகத்தை ஆய்வு பண்ணி நீங்கள் அந்த கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஓகேங்களா? லாபமா இல்லை நஷ்டம் ஏற்படுமா, இதனால் பெரிய இழப்புகள் ஏற்படுமா, இல்லை நீங்கள் ஊரை விட்டு போக வேண்டி வருமா, இல்லை தலைமறைவாக வேண்டி வருமா, இந்த கடன் மூலயமா உங்களுடைய குடும்பத்திற்கு அவமானங்கள் ஏற்படுமா, இப்படியெல்லாம் அந்த ஜோதிடர் சொல்வார். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆக இப்போ 6, 2, 6, 8, 2, 6, 10 இடங்கள் கெடக்கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும். இதுதான் வந்துட்டு ஜாதகத்தில் மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் ஜீவனம் பண்ணக்கூடிய பாவகம் எதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் இங்கே இந்த உலகத்தில் உயிர் உள்ள வரைக்கும் ஒரு கடன் இல்லாமல் வாழணும், ஜீவனம் பண்ணக்கூடிய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2, 6, 10 இடங்கள். இந்த பாவகம் நல்லா இருந்துட்டாலே ஒரு மனிதன் கடன் வாங்க மாட்டான். அப்படி வாங்கிட்டார், அந்த கடனை அடைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 5, 9 அதிபதிகள் பலமாக இருந்தால் ஜாதகர் கடனை அடைத்து விடுவார். இந்த 1, 5, 9 அதிபதிகள் பலம் இழந்து 4, 8, 12 இடங்கள் பலம் குறைந்தால் ஜாதகர் அந்த கடன் மூலம் ஜெயிலுக்கோ அல்லது தலைமறை வாழ்க்கையோ அல்லது மார்க்கமோ ஏற்படும். ஓகேங்களா? அப்போது 4, 8, 12 இடத்த அதிபதிகள் பலம் பெறும்போது தாங்கள் வாங்கிய கடனை தங்களுடைய உற்றார் உறவினர்கள், பங்கும் பங்காளிகள், அதாவது உடன் பிறந்த, அதே போல் வந்து உங்கள் தாயார் சொத்து, உங்கள் தாயார் அல்லது உங்கள் மனைவியின் உறவினர், அதுபோல் வந்துட்டு மனைவியின் உறவினர், மனைவி வேலை செஞ்சோ ஏதோ ஒன்று மூலிமா உங்களுக்கு அந்த கடன் அடைபடும். இதுதான் வந்து விஷயம். அப்போது இந்த கடனை வாங்கக்கூடிய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கடனை வாங்க சொல்லக்கூடிய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 3, 7, 11. இதை தான் வந்து அபிலாஷைகளை சொல்கிறது. ஆசை, பெரும் ஆசை, அதாவது பெரும் ஆசை பெரும் நஷ்டம் சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு ஆசை, அதாவது ஆசையோட ஆசை, பெரும் ஆசை அப்படின்னு சொல்கிறீங்களா, 3 நிலையில் அந்த ஆசைகளை சொல்லுவாங்க. அபிலாஷை என்பது வந்துட்டு 11ஆம் இடம். ஆசை சிற்றாசை என்பது 7ஆம் இடம். சிற்றாசை என்பது 7ஆம் இடம். ஆசை என்பது 3ஆம் இடம். சிற்றாசை என்பது 7ஆம் இடம். பெரும் ஆசை என்பது 11ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 பாவகங்களும் பலமாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு பெரிய கடன்லாம் ஏற்படாது. அதை பயப்படுவீங்க கடன் வாங்கிறதுக்கு. அப்போ இந்த 3 பாவங்கள் கெடும்போது தான் உங்களுடைய உல்லாச சல்லாபத்துக்கு, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களுடைய கண்ணை மறைத்து நீங்கள் வந்து கடன் வாங்க வைக்கக்கூடிய பாவகங்கள் 3, 7, 11ஆம் இடங்கள். அப்போது இப்போ எல்லா பாவகமே இங்கே இயங்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் எந்த பாவகம் நம்ம எந்த பாவகம் மூலமா கடன் வாங்க போகிறோம், எந்த பாவகம் நம்ம திருப்பி கொடுக்க போகுது, எந்த பாவகத்தால் நம்ம தலைமறைவாக போகிறோம், எந்த பாவகத்தால் நமக்கு மாரகம் ஏற்பட போகுதுன்னா நீங்கள் கடன் வாங்குறப்போ பல யோசனைகளை பண்ணி தான் நீங்கள் கடன் வாங்கணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு 10,000 ரூபாய் ஒரு வருமானம் வருதுன்னா 7,000 ரூபாய் கடன் வாங்குறது தப்பு இல்லை. அதிகபட்சம் 8,000 ரூபாய் கடன் வாங்குறது தப்பு இல்லை. 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கக்கூடாது. 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கும் பொழுது ஜோதிடரை அணுகி ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று வாங்குவது உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? இப்போது வாங்கியாச்சு, கடனே நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போது என்னால் அடைக்க முடியல. நிறைய பேர் அப்படி தான் கடனை வாங்குறப்ப ஈஸியாக வேணாம், இதில் வந்து கந்து வட்டி இருக்குது, ஃபீடு வட்டி இருக்குது, என்னென்னமோ வட்டிலாம் இருக்குது. அத்தனையும் வந்துட்டு அரசாங்கம் எத்தனையோ வந்துட்டு தடைகள் போட்டாலும் அதெல்லாம் அதாவது மறைமுகமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? மக்களே போயிட்டு அதில் மாட்டிக்கிறாங்க. அதை தான் வந்துட்டு என்னென்னா பணம் வந்துட்டு ஒரு பணப்பேயின்னு சொல்லுவாங்க. பணம் வந்துட்டு எங்கே அதிகமாக இருக்கும் இடம் அதை வந்துட்டு ஒரு மற்றவரை கொல்லக்கூட செய்யும். அதே போல் இந்த பணம்
வாங்கியவரும் பணம் இல்லைனாலும் கொள்ளும், பணம் இருந்தாலும் கொள்ளும் பணம். ஓகேங்களா? ஆக அளவோடு இருக்க வேண்டும். பணம் அளவோடு இருந்தாலே போதுமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை அமையும். இப்போ கடன் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, கடன் என்னால் கட்டவே முடியல, இந்த பாவங்கள்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுறப்போ பொதுமக்களாகிய உங்களுக்கு இது புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால் வந்துட்டு உங்கள் ஜாதகம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், உங்களுடைய குடும்ப ஜோசியர்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் இது மாதிரி நான் வந்து யூடியூப் பார்த்தேன், இதை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பாவகங்கள் சரியாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு அவருடைய ஆலோசனை பெற்று வழி நடக்கும்போது உங்களுக்கு யார் மூலம் உதவி கிடைக்கும், அந்த கடன் எப்படி தீரும் என்பதை அவர் சொல்வார். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து உங்களை ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஜாதகத்தில் வந்து எப்போ நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒருவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறார், ஒருவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர் வெள்ளிக்கிழமை அன்று கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை கடன் வாங்கக்கூடாது. திங்கட்கிழமை பிறப்பவர் சனிக்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பிறப்பவர் ராகு காலத்தில் கடன் வாங்கக்கூடாது. புதன்கிழமை பிறப்பவர் யமகண்டத்தில் கடன் வாங்கக்கூடாது. வியாழக்கிழமை பிறப்பவர் ஞாயிற்றுக்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை பிறப்பவர் திங்கட்கிழமை கடன் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை பிறப்பவர் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவர் ராகு காலத்தில் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கவே கூடாது. திங்கட்கிழமை பிறக்கிறவர் யமகண்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை கடன் வாங்கக்கூடாது. புதன்கிழமை பிறக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் திங்கட்கிழமை கடன் வாங்கக்கூடாது. வியாழக்கிழமை பிறக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் புதன்கிழமை கடன் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை பிறக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும், ஓகேங்களா, எக்காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை கடன் வாங்கக்கூடாது. இதுதான் வந்துட்டு ஒரு விசேஷம். ஆகையினால் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக மனசில் வச்சுக்கிட்டு கடன் வாங்கக்கூடாது. அதே போல் வந்துட்டு கடன் எப்படி அடைக்க முடியும் என்பதை நம்ம இந்த சிறு பதிவு மூலம் பார்ப்போம். இப்போ வந்துட்டு நீங்கள் கடன் வந்துட்டு அதே போல் அஷ்டம திதியில், வளர்பிறை அஷ்டம திதியில் கடன் வாங்கக்கூடாது. வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திங்கட்கிழமையில், வளர்பிறையில் திங்கட்கிழமை எப்படி ஒரு 2 திங்கட்கிழமை வரும், இல்லை 3 திங்கட்கிழமை வரும். அந்த 3 திங்கட்கிழமையில் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. அதே போல் வந்து சனிக்கிழமையில், சனி ஓரையிலையோ சனிக்கிழமை முழுக்கவே வந்து கடன் வாங்கக்கூடாது. அதே போல் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் கடன் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில் கடன் கொடுக்கக்கூடாது. அதே போல் வந்துட்டு திங்கட்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் கடன் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் ரிட்டர்ன் திரும்பி வராது. அதே போல் வந்துட்டு கடன் வாங்கக்கூடாதுன்னா கடன் அடைக்கக்கூடிய காலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு யமகண்டத்தில் நீங்கள் வந்து கடனை வந்து திருப்பி தரலாம். யமகண்டத்தில் கடனை திருப்பி தரலாம். செவ்வாய்க்கிழமையில் முழுக்க கடனை திருப்பி தரலாம். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை முழுக்க நீங்கள் கடனை திருப்பி தரலாம். அதே போல் வந்துட்டு புதன்கிழமை வந்துட்டு உங்களுடைய கடனை வந்துட்டு வங்கி கடனை அடைக்கலாம். புதன்கிழமையில் வங்கி கடனை நீங்கள் எடுத்து அடைக்கும் போது சிறுக அந்த கடன் அடைபட்டு கொண்டே வரும். ஒரு கடனை நீங்கள் 2 முறை ஒரே நாளில் 2 முறை வட்டி கட்டணும், அடைக்க செய்யணும். இப்போ வந்து ஒருத்தருக்கு 500 ரூபா நீங்கள் கடன் தரணும்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபாவை 250 ரூபாவை நீங்கள் 2 முறையாக கொடுக்கணும், பிரித்து. அதை அவர் வந்து கேட்பாருன்னா, இப்போ 500 ரூபா நீங்கள் 2000 ரூபா தரணுமே, நீங்கள் 1000 ரூபா தரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இப்படிலாம் இருக்குது, கொண்டு வந்தேன், இன்னொரு செலவு இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக தரேன்னு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்க சொல்ல அவர் ஏதோ ஒன்று பேசுவார். சரிங்க, வேறு ஒரு ஒன்று வச்சுருந்தேன், பரவாயில்ல, அதை எப்படியோ பார்த்து சமாளிச்சுக்கிறான்ல, போகிறதுனால பரவாயில்ல, நான் வந்துட்டு இந்த காசை உங்களுக்கு கொடுத்துற சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து இந்த பணத்தை கொடுக்கும்போது உங்களுடைய கடன் விரைவாக அடைப்படும்.
ஆக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கடனை வந்துட்டு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய நாளைக்கு கடன் கொடுக்க போகிறீங்க. நாளைக்கு கடன் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த பணத்தை கல் உப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். அந்த கல் உப்பில் வச்சுட்டு கொடுக்கணும். அந்த கல் உப்பில் அந்த பணத்தை வச்சு காலையில் வந்து அந்த ஜாதகர் அந்த கடன் கொடுத்தவரிடம் திருப்பி தர வேண்டும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கடன் அடைபடும். ஓகேங்களா? அப்போது யமகண்டத்தில் நீங்கள் கடன் கொடுக்கலாம். அதே போல் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தினமும் வந்துட்டு குளிகை காலம்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அந்த குளிகை காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பெற்ற கடனை ஒரு சிறு பகுதி உங்களால் அதாவது என்னால் கடன் காசே இல்லை அப்படின்றா கூட அதில் ஒரு பகுதி நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுக்கணுன்னா அதில் ஒரு பகுதி எப்படிங்கிறது 10 ரூபா வருது. அந்த 10 ரூபாவை என்னால் கடனாக கொடுக்க முடியும் சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கு அந்த குளிகை உதயமாகும். இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் போட்டிருப்பாங்க, குளிகை காலம்னு சொல்லிட்டு. அந்த குளிகை காலத்தில் பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த கடனை திருப்பி தர அந்த கடன் விரைவாக அடைப்படும் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை முழுக்கவே வந்துட்டு உங்களுக்கு கடனை திருப்பி தரலாம். அதே போல் வந்துட்டு சனிக்கிழமையிலும் நீங்கள் கடனை திருப்பி தரலாம். சனிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அதே போல் திங்கட்கிழமை எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 8, 12ஆம் இடங்களிலே குரு பகவான் இருந்தால் ஜாதகர் கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 3, 6, 8ஆம் இடத்தில் நின்றோ அல்லது அஸ்தமனம் பெற்றோ அல்லது வக்ரம் பெற்றோ இருக்க கடன் வாங்கக்கூடாது. அப்படிலாம் வாங்கினீங்கன்னா அந்த கடன் விரைவாக அடையப்படாது. இதெல்லாம் வந்து நீங்கள் முழுக்க கவனமாக வாங்க வேண்டும். இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய கடனாக வாங்குறப்போ நிச்சயமாக ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து கடன் வாங்குவது உத்தமமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மாட்டிக்கிட்டு பார்க்காம நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனிலிருந்து நீங்கள் மீளுவது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கணும். இப்போ திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க, அதில் வந்து ரிலீஃப் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கடனை திருப்பி தரலாம். திங்கட்கிழமையிலேருந்து கடனை திருப்பி தரலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க திங்கட்கிழமை கடனை திருப்பி தரலாம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர் செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி தரலாம். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு திங்கட்கிழமை பிறந்தவங்க புதன்கிழமை கடனை திருப்பி தரலாம். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வியாழக்கிழமை கடனை திருப்பி தரலாம். புதன்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை கடனை திருப்பி தரலாம். வியாழக்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமை கடனை திருப்பி தரலாம். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ராகு காலத்தில் கடனை திருப்பி தரலாம். சனிக்கிழமை பிறந்தவங்க யமகண்டத்தில் கடனை திருப்பி தரும்போது உங்களுடைய கடன் விரைவாக அடைபடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மக்கள் பணியில் நான் ஈடுபட உள்ளேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்தருளுங்கள். இந்த சன் ஜோதிடம் யூடியூப் சேனலை அனைத்து மக்களும் பார்த்து கழிக்க வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த சேனலை வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை விரைவாக வந்து சென்றடையும். ஓகேங்களா? இன்னும் வந்து நிறைய தகவலை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பதிவிலும் ஒரு சமுதாயம் சேவையாக நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். இதில் வந்து நான் பேசுறதுலேயும் சில விஷயங்களில் வந்து நம்ம இது வந்து பேசுகிறப்போ எடிட் பண்ண முடியாது. அதனால் சில வார்த்தைகள் தடைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து சிக்கல், அதாவது சிறு தடைகள் வரும்.
அந்த இடர்பாடுகளை நம்ம வந்துட்டு எடிட்லாம் நம்ம செய்கிறதில்ல, அப்படியே தான் அங்கே பதிவு பண்ணுறோம். இருந்த போதிலும் எல்லாமே வந்துட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டே இந்த பதிவு படுகிறது. ஆகையினாலே மக்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்து மேலும் இந்த பணியிலே என்னை சிறந்து பணியாற்றிட எனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீராமஜெயம்.